வணக்கம் ப்ரோ. இது ஊர் திருவிழா எபிசோட் 2. நேற்று நைட்டு பரன்னு காரை ஓட்டு ஊரில் வந்து மாசா என்ட்ரி கொடுத்து தூங்கிட்டேன். ஒரு 12 மணிலேருந்து எங்கள் வீட்டில் எழுப்ப ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு மஜாவாக ஃபஸ்ட்டு திருவிழாவை பார்க்க போயாச்சு. இது வந்து கருப்பண சுவாமி திருவிழா. எப்படி வெப்பனில் பயங்கரமாக இருக்கா, பத்திரமா இருக்குங்க. இன்னைக்கு நைட்டு தான் செம்மையான சம்பவம்லாம் இருக்குது. காலையில் உணவில் முடிக்கலனால டேரெக்டாக மதிய உணவுக்கு உட்காந்தாச்சு. சாமி ஆடுறவங்க ஊரில் இருக்க எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. அதனால எங்கள் வீட்டில் வந்து வேலை குத்துறாங்க. வீட்டில் எல்லாம் தண்ணியை தெளிச்சுட்டு குடல்ல தண்ணி நிரப்பிட்டு வேப்ப இலையில புடுங்கிட்டு அதை எடுத்து குடத்துல போட்டு கரெக்டாக சுவாமி என்ட்ரி கொடுத்துறாங்க. இதான் கருப்பர் செங்கடக்காரர். என்னோட பெரியப்பா தான் இவரு. அக்கா மச்சாவா ஸ்டெப் போட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோட அத்தா வந்து ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதை நாக் அவுட் பண்ணிட்டு எப்படி குழந்தை மாதிரி போஸ்ட் கொடுக்குறால பூரா விஷம். இதோட நைட்டு தான் திருவிழா. அதனால என்னோட தாயார் ஊருக்கு கிளம்பிட்டோம். அங்கேயும் ஒரு கருப்பர் இருக்காரு, அவருக்கு ஒரு அட்டனன்ஸ் போட்டலான்னு. இதான் நம்ம அண்ணாச்சியோட வீடு, லெஜண்ட் சரவணாவுது. மாலை கீழே வாங்கிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. என்னோட தாயார் ஊர் செம்ம அழகா இருக்கும். கோயில் முன்னாடியே ஆறு ஓடும், விவசாய பூமி. நம்ம கன்னியாகுமரியில் பைக் ட்ரிப்லாம் போனோம்னா அங்கே பார்த்த மாதிரி இருக்கும். கோயில் பக்கத்திலே வைக்க போகிற டிராக்டரில் ஓடிட்டு இருந்தது. அப்படியே ஒரு 1 hour அங்கே ஃப்ளாட் ஆகிட்டேன். மண்டை ஓரத்தில் ஏரிக்கிற ஓரத்தில் ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கு. என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம். ஒரு 6 மணி போல் பூஜை போட்டாங்க. அப்படியே கொஞ்சம் வேண்டிக்கிட்டு இங்கே விபூதி கூட ஒரிஜினலாக இருக்குது. திருச்செந்தூர் முருகர் கோயிலில் கூட இப்படி இல்லை. சுவாமிக்கு பொங்கல் வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. என்னடா லுக்கு, யூஸ்வலாக தான் சிஎன்ஜி போட ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த மீன் பிட் ஸ்டாப்பில் குறும்பூரில் பரோட்டா சூப்பராக இருக்கும். அதனால் எங்கள் அத்தா வந்து பரோட்டா ஒரு 2 பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த வேகத்தில் பார்சல் ஓப்பன் பண்ணி இரவு உணவுக்கு பரோட்டாவை நாக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம 70,000 கூட ஒரு முக்கியமான கோயில் வேலைக்கு என்ன ஸ்பையாக அனுப்பியிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, கல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதான் நான் கிளம்பிட்டேன். பையன் தான் செம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். சுண்ணாம்பு போட்டால் 15, சுண்ணாம்பு போடலாம் கல், அது இதுன்னு. நம்மளுக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான் ப்ரோ, இந்த வீடியோ லென்த்தாக போயிடுது. நாளைக்கு பார்ப்போம். நைட்டு தான் மெயின் திருவிழா. நாளைக்கு என்னெல்லாம் கூத்து நடந்ததுன்னு நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. வரட்டா மாமி, டுர்.